R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் முதல் மகேந்திரா சிட்டி அருகே உள்ள செட்டிப்புண்ணியம் வரை முன்மொழியப்பட்ட 18.4 கிலோமீட்டர் நீள உயர்மட்ட சாலை திட்டம் மேலும் ஓராண்டு தாமதமாகும் சூழல் உருவாகியுள்ளது. காரணம், இந்த திட்டத்தை மெட்ரோ ரயில் பாதையுடன் இணைந்த இரட்டை அடுக்கு கட்டமைப்பாக உருவாக்க தமிழக அரசு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி கீழடுக்கில் 6 வழிச்சாலை கொண்ட உயர்மட்ட நெடுஞ்சாலையும் அதன் மேலடுக்கில் மெட்ரோ ரயில் பாதையும் அமைக்கப்படும். கடந்த ஆண்டு டிசம்பரில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து செட்டிப்புண்ணியம் வரை மெட்ரோ பாதையை நீட்டிப்பதற்கு தமிழக அரசு கொள்கை ரீதியிலான ஒப்புதல் வழங்கியிருந்தது. ஆனால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்த ஒற்றை அடுக்கு உயர்மட்ட சாலை திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை முழுமையாக திருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ மற்றும் சாலை ஆகிய இரண்டின் சுமையையும் தாங்கும் வகையில் தூண்களின் வடிவமைப்பை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் திட்ட செலவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்கீடு மீண்டும் கணக்கிடப்பட வேண்டும். புதிய வடிவமைப்பை இறுதி செய்ய சுமார் 5 மாதங்கள் ஆகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். முகலிவாக்கம் ராமாபுரம் பகுதியில் செயல்படுத்தப்பட்ட மாதிரியில் மேம்பாலமும் மெட்ரோ பாதையும் ஒரே நேரத்தில் கட்டப்படுவது சிறந்த தீர்வாக இருக்கும் என NHAI அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் எதிர்காலத்தில் போக்குவரத்தை பாதிக்காமல் மெட்ரோ பணிகளை நிறைவேற்ற முடியும். இதேவேளை விமான நிலையம் கிளாம்பாக்கம் ப்ளூ லைன் மெட்ரோ நீட்டிப்புக்கான மத்திய அரசின் ஒப்புதல் இன்னும் கிடைக்காததால் கிளாம்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டு வரை மெட்ரோ விரிவாக்க திட்டமும் தாமதமடையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவேறினால் தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்து வசதியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.